நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சமூகத்தில் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் விஜயை கைது பண்ணணும், ஏன் இது வரைக்கும் கைது பண்ணலை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயை கைது பண்ணுறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. என்ன காரணம் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் இருக்கார்ல, அவர் புஷ்பா 2ன்னு நினைக்கிறேன், அந்த ப்ரொமோஷனுக்காக போகையில் ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அவரை கைது பண்ணி வச்சாங்க. அப்புறம் ஜாமீனில் வந்தார். அப்புறம் இழப்பீடு கொடுத்தார். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜயை கைது செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு படத்தில் சொல்லுவார் கமல், அதாவது உங்கள்கிட்ட நடமாடிக்கிட்டு இருக்க மிருகம் எங்கிட்ட உறங்கிக்கிட்டு இருக்குது, அதை தட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னும் எத்தனை சலிக்கிழமை வேணாலும் அவரை பிரச்சாரம் பண்ண விடுங்க. அதாவது விஜய் வெளியில் அதிகமாக தலை காட்டின கிடையாது. அதனால் மக்கள் அவர் மேலே கொஞ்சம் மாசாக இருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு சலிப்பு பழக பழக பாடம் புளிக்கிற மாதிரி மக்கள் பார்த்துட்டாங்கன்னா அந்த மோகம் தீர்ந்துடும். அதே மாதிரி அவருக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்குது, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமும் இப்போ தெரிஞ்சிருச்சுல. இன்னும் போக போக அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்கலாம். அதாவது என்ன பேசுகிறாரு, அவர் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா மக்களுக்கே தெரிஞ்சு போகும். இதுக்கு கைது பண்ணி போட்டு இன்னும் பெருசாக வளர்த்து விட விட இன்னும் இப்போ பிரச்சாரத்துக்கு நீங்கள் போக ராஜா நல்லா பண்ணுங்கள், பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு விட்டாவே மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் விஜயை கைது செய்ய வேணாம், அவர் போக்கிலே அப்படியே விட்டுருங்க. அதுவே போதும். அப்போ மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி இது திரைப்படம் வராதுன்னு மக்களுக்கும் தெரிஞ்சிடும். அவங்களும் கொஞ்சம் அடிபட்டால் தான் அவங்களுக்கும் புத்தி வரும்.